நம சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதாந்தாள் வாழ்க. தேவார பாடல் பெற்ற சிவத்திருத்தலங்கள் 274 இருக்கின்றது. இதிலே அவ்வப்போது ஒரு சில தலங்களை பற்றி நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். அந்த வகையிலே 75வது திருத்தலம் திருக்கண்டியூர். இந்த திருக்கண்டியூர், இந்த சிவத்தலத்தினுடைய திருப்பெயர் திருக்கண்டியூர் என்பதாகும். இந்த ஆலயம் எங்கே இருக்கின்றது? இந்த இறைவனுடைய பெயர் என்ன? இந்த இறைவனுடைய திருப்பெயர் பிரம்ம சிரகண்டீஸ்வரர் வீரட்டானேஸ்வரர் என்பதாகும். இறைவியினுடைய பெயர் மங்கள நாயகி. சம்பந்தர் இந்த கோவிலிலே தேவார பாடல்களை பாடியிருக்கின்றார். வினவினேன் அறியாமையில் அப்பர் வானவர் தானவர் எப்படி போவது? அஷ்ட வீரட்டான தலங்களிலே ஒன்றான திருக்கண்டியூர் மற்றொரு பாடல் பெற்ற தலமான திருவையாற்றிலிருந்து தஞ்சாவூர் செல்லும் சாலையிலே சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கின்றது. சாலை ஓரத்திலேயே இந்த திருக்கோவில் இருக்கின்றது. திருவையாறிலிருந்து இந்த ஆலயத்துக்கு செல்வதற்கு நகர பேருந்துகள் இருக்கின்றது. இந்த திருக்கண்டியூர் திருவையாறிலே இருக்கின்றது. மாவட்டம் தஞ்சை மாவட்டம். இந்த ஆலயம் காலை 6 மணி முதல் பகல் 1 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் திறந்திருக்கும். இந்த ஆலயத்தினுடைய ஸ்தல வரலாறு அற்புதமான வரலாறு. பிரம்மன் சிரத்தை, அதாவது 5 நூல் ஒன்றை தம்முடைய சூலத்தால் கண்டனம் கொய்த காரணத்தினாலே கண்டனபுரம் என்று அழைக்கப்பட்டது. பின்னாளிலே கண்டியூர் என்று பெயர் பெற்றது. பிரம்மன் சிரம் கொய்த பின் அவன் வேண்டிட ஐமுகங்களின் அழகினை சதுர்முகங்களிலே, அதாவது 4 முகங்களிலே இறைவன் அருளி செய்ய பிரம்மன் பேரடைந்தான் என்பதுதான் வரலாறு. அதாவது சாதாதாப முனிவர் பிரதோஷத்திலே காலத்தி சென்று தரிசனம் செய்து வந்தார். ஒரு முறை கண்டியூர் வந்தபோது காலத்திற்கு நேரத்திலே செல்ல முடியாமல் போய்விட்டது. அப்போது இறைவன் அம்முனிவருக்கு காலத்தி தரிசனத்தை இத்தலத்திலேயே காட்டி அருளினார் என்பது வரலாறு. ஆகவே சாதாதாப முனிவர் என்ற முனிவருக்காக இறைவனால் வில்வ மரம் கையிலையிலிருந்து கொண்டு வரப்பட்டதால் இத்தலத்துக்கு ஆதி வில்வாரண்யம் என்ற பெயர் உண்டு.